ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மங்கூழ் தாங்க கொடுத்தேன். கம்மங்கூழ் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் சில பேர் நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் அந்த மாதிரி இல்லை. இது வந்து நைட்டு ஒரு டம்ளர் ஊற போட்டு காலை விசில் வச்சிட்டிங்கன்னா போதுங்க. அதை மிக்சியில் அரைச்சி தயிர் கலந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி இது கம்மங்கூழ் செய்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என் பையனுக்கு வந்து நான் மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 டம்ளர் கூழ், இந்த மாதிரி கம்மங்கூழ், ராகி கூழ் இந்த மாதிரி கொடுத்துருவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், அவனும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டான். ஓரளவுக்கு பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது குடிச்சிடுறாங்க. அடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சேங்க. ஆக்சுவலி இது எதில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி ரைஸில் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒயிட் ரைஸாக கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக நம்ம சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டேங்கிறனால நான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா சாப்பிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரைஸே கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குதிரைவாலி, சாமை இது எல்லாமே நம்ம டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குதிரைவாலி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பாலுங்க போட்டு விசில் வச்சுருங்க. விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பாகு 1/2 டம்ளர் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு பாகு கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதோட நெய், முந்திரி பருப்புலாம், திராட்சைலாம் போட்டு கலந்து விட்டு ஏலக்காய் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவில் செஞ்சது தாங்க. அதுக்கப்புறம் இது நேந்திரம் சிப்ஸு ப்ளஸ் அந்த கடல மாவில் செஞ்ச கொஞ்சம் சிப்ஸ் கொடுத்துருக்கேன். சிப்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் அதை அப்படி கொடுத்துருக்கேங்க. அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஆரஞ்சு கலந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு ஃப்ரூட். அதில் வந்து டுடே வந்து ஆரஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக, நான் வந்து ஃபுல் ஹெல்த்தியாலாம் நான் கொடுக்க மாட்டேன். ஓரளவுக்கு ஹெல்த்தியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலான்னு நான் ட்ரை பண்ணி போடுறது தான். உங்களுக்குமே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அந்த மாதிரி ரெசிபிஸாக நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.